இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, வீட்டில் ஆஞ்சநேயர், ஐயப்பன் போன்ற பிரம்மச்சாரி தெய்வங்களின் படங்களை வைத்து வழிபடலாமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல தெய்வ வழிபாட்டிலே வேறுபாடு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது பிரம்மச்சாரி தெய்வம், இது கிரகஸ்தாசிரமத்திலே இருக்கக்கூடிய தெய்வம் என்று நம்முடைய சாஸ்திரம் தெய்வீக சக்திகளை எங்குமே பிரித்து பார்ப்பதில்லை. அதாவது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சாநித்தியம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பிரம்மச்சாரி தெய்வங்களினுடைய படங்களை வீட்டிலே வைத்துக் கொள்வதால் அந்த வீட்டிலே திருமணம் நடக்காது, அந்த பையனுக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் முற்றிலும் தவறான நம்முடைய கற்பனையே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விநாயக பெருமான் கூட பிரம்மச்சாரி தானே. ஆனால் அந்த விநாயக பெருமானினுடைய பூஜை இல்லாமல் எந்த ஒரு விஷயமுமே இல்லையே. நல்லா யோசிச்சு பாருங்களேன். அது சுபமாக இருந்தாலும் சரி, அசுபமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலை துவக்கும் பொழுதும் முதல்ல பிள்ளையார் கொட்டிக்கோ அப்படின்னு தானே சொல்றா. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம்னு நம்ம பிள்ளையாரை கொட்டிட்டு தானே ஆரம்பிக்கிறோம். பிள்ளையாரை நினைத்து பிரார்த்தனை செய்து தானே நம்ம அந்த பூஜையை ஆரம்பிக்கிறோம். அங்கே பிள்ளையாரை போய் நம்ம ஒரு பிரம்மச்சாரி தெய்வம் அப்படின்னு கருத முடியுமா? யோசிச்சு பாருங்க. கல்யாணத்திலேயே கூட பிள்ளையார் பூஜை இல்லாம கல்யாணமே கிடையாது. இன்னும் ஒரு சில பேர் வீட்டில் பார்த்தோம்னா அந்த பிள்ளையார் விக்கிரகத்தையே கொண்டு வந்து அந்த மணவரையிலே வச்சிருப்பா. இன்னும் அந்த பிள்ளைகள் அந்த தொட்டில் ஆட்டும்போது கூட அந்த பிள்ளையார் விக்கிரகத்தை போட்டு கூட தொட்டில் மாதிரி ஆட்டுவா. அந்த கல்யாணத்திலேயே அந்த நலங்கு அப்படிங்கிற உற்சவம் எல்லாம் பண்ணும் பொழுது அந்த விளையாட்டெல்லாம் பண்றாங்க இல்லையா, அப்போ பார்த்தோம்னா பிள்ளையார் விக்கிரகத்தை கூட போட்டு ஒரு சில பேர் ஆட்டுவா. இன்னும் ஒரு சில பேர் கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தை கூட போட்டு ஆட்டுவாலாம் இருப்பா அந்த தொட்டில் ஆட்டும் பொழுது. ஆக பிள்ளையாரையும் நம்ம இந்த மாதிரி பிரம்மச்சாரி தெய்வம், ஆஞ்சநேய சுவாமி ஒரு பிரம்மச்சாரி, அதே மாதிரி ஐயப்பனும் ஒரு பிரம்மச்சாரி, இவர்களுடைய படங்களை வீட்டிலே வைத்து வழிபடக்கூடாது என்று நினைப்பது முற்றிலும் தவறு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அம்சம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆஞ்சநேய சுவாமி பிரம்மச்சாரின்னு சொன்ன அவர் சதா சர்வ காலமும் ராமநாமத்தையே ஜபித்து கொண்டிருப்பவர். அதன் மூலமாக தன்னுடைய புத்திர் பலத்தையும் மனோபலத்தையும் அதேபோல் உடல் பலத்தையும் பெற்றிருப்பவர் தான் ஆஞ்சநேய சுவாமி. ஆக நம்ம ஆஞ்சநேய சுவாமி வழிபாட்டின் மூலமாக நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும்னு பார்த்தோம்னா, உடல் பலம் என்பது சேரும், புத்திர் பலம் என்பது சேரும், அதே மாதிரி மனோபலம், மனதிலே ஒரு தைரியம் என்பது சேரும் சொல்லியிருக்கா. அதே மாதிரி ஐயப்பன் வழிபாடு எதுக்கு தெரியுமா? ஞான சாஸ்தா அப்படின்னே சொல்றா. ஞானத்தை தருபவன் தான் ஐயப்பன். ஹரிஹரபுத்திரன் ஐயப்ப சுவாமின்னு சொன்னாலே அவருக்கு நமக்கு அந்த ஞானம் அப்படிங்கிறது கண்ணுக்கு முன்னாடி வந்துடும். அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருந்து அவர் ஒரு பிரம்மச்சரிய விரதத்தினை மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதன் மூலமாக நமக்கு ஞானத்தினை போதிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி கூட யோசிச்சு பாருங்களேன். இப்ப மகாபெரிவா இருக்கான்னு சொன்னா அது ஒரு சன்னியாசி தானே. இந்த மாதிரி சன்னியாசிகளுடைய படங்களை நாம் வீட்டிலே வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம் தானே. அவர்களுடன் கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்தாலா இல்லையே. கிரகஸ்தாலா இல்லாம அந்த மாதிரி ஒரு சன்னியாச தர்மத்திலே மகாபெரிவாளுடைய படத்தினை வைத்து நாம் ஒரு அருஷ பூஜைங்கிறது எதுக்காக பண்றோம்? நம்ம வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே பண்றோம். நமக்கு அந்த ஞானம் என்பது கிடைக்க வேண்டும். என் இல்லத்திலே இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் இந்த ஆச்சாரியனின் மூலமாக, இந்த குருவின் மூலமாக என்னுடைய துன்பங்கள் அனைத்தும் விலக வேண்டும். அதற்கு குருதான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிதானே நம்ம பெரியவா படத்தையே வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி தான் இதுவும். அதாவது ஒரு ஐயப்பனினுடைய படத்தினை வைத்து பூஜிப்பதன் மூலமாக நமக்கு ஞானம் என்பது சேருகிறது. நாம் எந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்பதை நமக்கு அந்த ஐயப்பன், ஹரிஹரபுத்திர ஐயப்ப சுவாமியானவர் நமக்கு வழிகாட்டி வருகிறார். அதே மாதிரி தான் ஒரு ஆஞ்சநேயர் வழிபாட்டினை மேற்கொள்ளும் பொழுது நம்முடைய மனமானது ஒருமுகப்படுகிறது. நம்முடைய சிந்தனை சிதறல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மனதிலே ஒரு தேவையற்ற குழப்பம், ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு நமக்கு நாமே குழப்பிக்கொண்டு நம்மை வருத்தத்திற்குள்ளாக உள்ளாக்கி நாம் பலம் இழந்து போகிறோம் அல்லவா. அப்படி பலமிழந்து அந்த மனோ தைரியத்தினை இழப்பவர்கள் அத்தனை பேருக்குமே பரிகாரமாக ஆஞ்சநேய சுவாமி வழிபடுங்க அப்படின்னு சொல்லுவா. அந்த ஆஞ்சநேய சுவாமியை வழிபடும் பொழுது ராம ராம ராமா என்ற அந்த ராமநாமத்தினை சொல்லும் பொழுது ஹனுமான் அங்க நிப்பார்னு அப்படின்னு சொல்றா. அந்த மாதிரி நின்னா அப்போ ராமநாமத்தை சொன்னா நம்ம பிரம்மச்சரியத்திலே இருப்போம்னு அர்த்தமா?
அதுபோல் அர்த்தம் இல்லையே. நமக்கு என்ன அர்த்தம் சொன்னால், முதலிலே மனதிலே தைரியம் என்பது வந்து சேருகிறது, அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய புத்தியும் பலமாக செயல்படுகிறது. அந்த சமயோஜித புத்தியின் மூலமாகவும் உடல் வலிமையின் மூலமாகவும் நாம் நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வதற்குத்தான் இந்த ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு என்பது பயன்படுகிறது. ஆக அந்த நேயருக்கான நேரடியான பதில் என்னவென்று சொன்னால், விநாயக பெருமானினுடைய படங்களாகட்டும் அல்லது ஆஞ்சநேய சுவாமியினுடைய படங்களாகட்டும், ஹரிஹரபுத்திரனாகிய ஐயப்பனினுடைய படங்களாகட்டும், இவர்களை பிரம்மச்சாரி தெய்வங்கள் என்று ஒதுக்கி வைக்காமல் தாராளமாக இவற்றினை நீங்கள் வீட்டிலே பயன்படுத்தலாம். இந்த படங்களை வைத்து வழிபடும் பொழுது, அந்த மூர்த்தங்களை வைத்து வழிபடும் போது அதற்குரிய பலன் என்பது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நாம் வாழ்விலே அனைத்து விஷயங்களையும் வெற்றி கொள்வோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.